5 நேயர்களுக்கு வணக்கம். மே 3ஆம் தேதி ரத்து செய்யப்பட்ட நீட் தேர்வு எதனால ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மே 3ஆம் தேதி நடக்க இருந்த நீட் தேர்வு சமீப காலத்துல ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதனால மாணவர்கள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஏற்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மே 1ஆம் தேதி இதோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அதனால தான் இது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷமே நீட் தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் இந்த மாதிரி தேர்வு எழுதத்திற்கு கிட்ட நெருங்கின டைம்ல தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு ரொம்ப பிரச்சனையா ஆயிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த வருஷமும் இது கண்டினியூ ஆகுது அப்படின்னு மாணவர்கள் மத்தியில ரொம்பவே கவலையா பேசியிருக்காங்க. போன வருஷம் ராஜஸ்தான் மாநிலத்துல மே 1ஆம் தேதி இதே மாதிரி நீட் தேர்வு எழுத மாணவர்கள் எழுத போகும்போது அது ரத்து செய்யப்பட்டது. அதே மாதிரி இந்த வருஷமும் மே 1ஆம் தேதி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இது இந்த வாட்டி ஒடிசா மற்றும் பீகார்ல இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. இதை தொடர்ந்து மாணவர்களுக்கு அடுத்த கட்ட தேர்வு எப்ப நடத்தப்படும் அப்படின்ற அட்டவணை கூடிய சீக்கிரம் வெளியாகும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமா இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதை தாண்டி இதுல 11 பேரை அகைன்ஸ்டா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 11 பேரை அரெஸ்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது வருங்காலகட்டங்கள்ல தெரியும் அப்படின்றதையும் காவல் நிலையத்துல தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நீட் தேர்வு எழுத இருக்கும் மாணவர்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மறுபடியும் ஃபீஸ் கட்ட வேணாம், ஃபீஸ் பே பண்ண வேணாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்த கால அட்டவணை வர வரையும் இவங்க படிச்சு கொண்டே இருக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நீட் தேர்வு எழுத உள்ளதனால இவங்களுக்கு மறுபடியும் ரீயூனியன் மாதிரி வைக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. போன வருஷமும் இதே மாதிரி நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்றத இந்த வருஷம் வரையும் அவங்க கேட்டுட்டு இருந்த சமயத்துல இந்த வருஷமும் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதுவும் ஒரே ரீசனுக்காக கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது. இது தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருந்தா மாணவர்களோட படிப்பு பாதிக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த வருஷம் நீட் தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் ஏஐ மூலமா பரிந்துரைக்கப்பட்டு எழுதப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ மூலமா நல்ல பரிசீலிக்கப்பட்ட இந்த நீட் தேர்வு எதுக்காக ரத்து செய்யப்பட்டது, கொஸ்டின் பேப்பர் மட்டும் லீக் இல்ல அப்படின்ற மாதிரியான காரணங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனல் 5 நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.